Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இருட்டு கடைக்கு உரிமை கோரி நெல்லையை சேர்ந்த நயன்சிங் என்பவர் நாளிதழில் பொது அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் அதன் உரிமையாளர் கவிதா வழக்கறிஞர் மூலம் மறுப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் போலி உயிலை தயார் செய்து இருட்டுக்கடை உள்ளிட்ட சொத்துக்களை நயன்சிங் அபகரிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இருட்டுக்கடை உரிமை விவகாரத்தில் மீண்டும் கிளம்பியுள்ள புதிய பிரச்சனையாக இருக்கிறது. இருட்டுகளில் தனக்கும் உரிமை இருப்பதாக தற்போதைய உரிமையாளர் கவிதாவின் சகோதரர் நயன்சிங் வழக்கறிஞர் மூலம் ஒரு பொது அறிவிப்பை ஒன்று வெளியிட்டதற்கு மறுப்பு தெரிவித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இருட்டுக்கடை உரிமையாளர் கிருஷ்ண சிங் மகன் பிஜின் சிங் மறைவுக்கு பின்னர் அவரது மனைவி சுலோச்சனாபாய் நிர்வாகத்தின் கீழ் இருட்டுக்கடை நடத்தப்பட்டு வந்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு தற்போதைய உரிமையாளர் கவிதா கடையின் பொறுப்பை எடுத்து நடத்தி வருகிறார். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சுலோச்சனாபாய் இருட்டுக்கடை உரிமையை கவிதாவிற்கு மாற்றம் செய்து கொடுத்துள்ளார். தற்போதைய உரிமையாளர் கவிதாவின் சகோதரர் நயன்சிங் எந்த காலத்திலும் இருட்டுக்கடைக்கு உரிமை கோரியது கிடையாது. நயன்சிங் பதிவு செய்யப்படாத ஒரு போலி உயிரை தயார் செய்து கடையை அபகரிக்க முயற்சி செய்து வருகிறார். கடையின் உரிமையாளர் சுலோச்சனாபாய் மறைவின் போது அதற்கான இறுதிச் சடங்குகள் அனைத்தும் தற்போதைய உரிமையாளர் கவிதா மற்றும் அவரது கணவர் ஆகியோர் செய்துள்ளார்கள். நயன்சிங் மூலம் வெளியிடப்பட்டுள்ள பொது அறிவிப்பு தற்போதைய உரிமையாளர் கவிதா மற்றும் இருட்டுக்கடையை கட்டுப்படுத்தாது என தெரிவித்துள்ளார். மேலும் இருட்டுக்கடை விவகாரத்தில் இருக்கும் போலி உயிர் குறித்து கவிதா தரப்பில் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.